ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் சுண்டக்காவும் சின்ன வெங்காயமும் பூண்டும் வச்சு ஒரு குழம்பு செய்கிறேன். அதை எப்படின்னு காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு கடுகும் வெந்தயமும் அதில் பொரிய விடுறோம். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்க்குறோம். சேர்த்து பூண்டு ஒரு 10-12 பூண்டு எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயமும் ஒரு அதே அளவு எடுத்துருக்குறேன். சுண்டக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்குறேன். சுண்டக்காய் 1/4 கிலோ சேர்க்குறபடியாக பூண்டும் சின்ன வெங்காயம் நாங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டோம். சுண்டக்காய் சேர்க்காம இருந்தால் நாங்கள் பூண்டும் சின்ன வெங்காயமும் கூடுதலாக சேர்க்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். இப்போ அதில் தேவையான அளவு உப்பை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் சேர்த்து அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குறோம். பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். அடிப்பிடிக்காமல் வதக்கணும். இந்த அடிப்பிடிச்சா கறியிலே பழுதாயிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு பழப்புளி, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நல்லா கரைசல் திக்காமில்ல தண்ணியாம் இல்லாமல் சேர்த்துருக்குறேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 3 தேக்கரண்டி அளவு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தேங்காய் ஒரு பாதி முறி தேங்காய் திக்கான பாலாக எடுத்துருக்குறேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு அளவான கட்டி பாலாக எடுத்துருக்குறேன். அந்த பால் இதில் சேர்க்குறேன். பால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், இருந்தால் அந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாலையும் நான் அதில் சேர்க்குறேன். நான் இதுக்கு தக்காளி பழம் சேர்க்கல. இந்த கறி தக்காளி பழம் சேர்க்கல, புளி விட்டபடியாக ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம். இப்போ இதுக்கு சாம்பார் பவுடர் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன். என்ன குழம்பு வச்சாலுமே சைவ குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு இருந்தாலும் சரி, வெந்தய குழம்போ எந்த குழம்புக்கு இருந்தாலும் சாம்பார் பொடி ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்கணும். சேர்த்து அந்த டேஸ்ட்டும் சுவையும் மனமும் கூடுதலாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு கருப்பட்டி ஒரு 10 கிராம் போல் கருப்பட்டி சேர்க்குறேன். அந்த டேஸ்ட் கொடுக்கும். அந்த கருப்பட்டி சேர்த்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த குழம்பு நாங்கள் சாதத்தோடு இல்லை, நாங்கள் புட்டு, இடியப்பம், தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த குழம்பு ஒரு அளவான திக்னஸில் இருக்கணும். இது 2-3 நாள் வச்சிருந்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறி பழைய கறியை தான் இன்னும் கூடுதலாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு கொத்தமல்லியில் போட்டு இதை இறக்கிட்டேன். இதை எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் வைக்கவும் தெரியும். நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.